ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 29 அதிகாரம் 22 வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டு முகம் செத்து போய் காணப்படுகிறீர்களா? அவமானத்தையும் நிந்தையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். யாக்கோபின் வாழ்க்கையில் அவன் தன்னுடைய தாய் தகப்பனை பிரிந்து செல்லும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. புதிய இடம், அறிமுகமில்லாத மக்கள், கடுமையாக உழைக்கிறான். ஆனாலும் சொந்த தாய் மாமனாகிய லாபானே அவனை ஏமாற்றுகிறான். ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்த யாக்கோபுக்கு ராகேலை அவன் கொடுக்கவில்லை, லேயாளை கொடுக்கிறான். ராகேலுக்காக இன்னும் 7 வருஷம் யாக்கோபு அங்கேயே வேலை செய்கிறான். 14 வருஷம் லாபானின் 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் மந்தைக்காகவும் வேலை செய்கிறான். லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றி அமைக்கிறான். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை வெட்கப்பட விடவில்லை. ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனத்திலே யாக்கோபு சொல்கிறான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரியிலே உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாரையானால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். யாக்கோபு ஏன் வெட்கப்பட்டு போகவில்லை தெரியுமா? ஏசாயா 41 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்கிறது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கர்த்தர் யாக்கோபை எவ்வளவு பிரியமாய் கூப்பிடுகிறார் பாருங்கள். யாக்கோபு கர்த்தருடைய தாசனாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாக்கோபை போல அவருடைய தாசனாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை, உங்கள் முகம் செத்து போவதில்லை. மற்றொரு முறை யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு திரும்புகிறார். அவனுடைய முகம் செத்து போயிருக்கிறது. ஏசாவை எப்படி எதிர்கொள்வது? வெட்கப்பட்டு போய்விடுவனோ என்று பயப்படுகிறான். கர்த்தரிடத்தில் அந்த ராத்திரியிலே தனித்திருந்து போராடி ஜெபிக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அன்று ராத்திரியிலே நிலைமையை தலைகீழாக மாற்றினார். மிகுந்த கோபத்தோடு 400 பேரை கூட்டிக் கொண்டு வந்த ஏசா யாக்கோபை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடித்து முத்தம் செய்கிறான். யாக்கோபிற்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அங்கேயும் யாக்கோபை வெட்கப்பட விடவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் பிள்ளைகளின் திருமணத்தை எப்படி நடத்தி முடிப்பேன்? சொந்தக்காரர்கள் முன் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ? வாங்கிய கடனை எப்படி அடைப்பேன்? கடன் கொடுத்தவர்கள் வந்து கேட்டால் என்ன சொல்வது? வெட்கப்பட்டு போய்விடுவேனோ? இந்த முறை வழக்கிலே எதிராளியின் முன் தோற்று போய் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ? இந்த இன்டர்வியூலே எப்படி பதில் சொல்ல போகிறேன்? வெட்கப்பட்டு போய்விடுவேனோ? இப்படி ஏதேதோ காரியத்திற்காக யாக்கோபை போல பயந்து கொண்டிருக்கிறீர்களா? யாக்கோபிற்கு ஒரே ராத்திரியிலே நிலைமையை தலைகீழாக மாற்றின கர்த்தர் உங்கள் நிலைமையையும் சூழ்நிலையும் தலைகீழாக மாற்றுவார். எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். இனி நீங்கள் வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை ஒரு ஏக்கத்தோடு கூட பயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி நீர் கொடுத்த வாக்கை நீர் நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, யாக்கோபு லாபானிடத்தில் எத்தனை வருஷம் வேலை செய்தார்? ஏ 14, பி 20, சி 7, டி 10. கடந்த 6-7 நாட்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை பதிவிட இயலவில்லை. தொடர்ந்து தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை பதிவிட உங்கள் ஜெபங்களிலே அடியேனை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்ல இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.